கை பயிற்சியில் 3வது நிலை. இந்த பயிற்சியில் நம்ம பேக் போனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம், கைகளை சைடில் வச்சுக்கிறோம், 5 விரலும் ஒன்றா இருக்கணும். இந்த பயிற்சியில் முதல்ல நம்ம வலது கை என்ன செஞ்சுக்கிறோங்க, நம்ம 5 விரலும் இப்படி ஒன்றா வர்ற மாதிரி வச்சுக்கிறோம். அதாவது எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இந்த கட்டை விரல் இப்படி வர்ற மாதிரியோ இல்லை இந்த 5 விரலும் முன்னப்பின்னா இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, ஒன்று போல இருக்கணும். சரியாக சொல்லணும்னா நம்ம சாப்பிடும்போது கையை எப்படி வச்சுருப்போமோ அந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த நிலையில் இங்கே இருந்துட்டு நம்ம கவுண்ட் ஆரம்பிக்கிறோம். இங்கே இருந்து இப்படி காது பக்கம் ஒட்டி போகணும், இங்கிட்டு வரும்போது தொடையை ஒட்டி வரணும். இப்படி 5 ரவுண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். எப்படி போகக்கூடாது அப்படின்னா, இது ஒரு காமனான மிஸ்டேக். மக்கள் கையை இப்படி தள்ளி கொண்டு போவாங்க, காதை ஒட்டி கொண்டு போக மாட்டாங்க. ஆரம்ப காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த மிஸ்டேக்கை விட்டாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் ரெகுலராக இந்த மிஸ்டேக்கை விடுறது தவறு. அடுத்து வேற என்ன மிஸ்டேக் விடுவாங்கன்னா, கையை இப்படி மடக்குவாங்க. இந்த இடத்துல எல்போ பெண்ட் ஆகும், அந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடாது. இது கையை இப்படி வரணும். ஒருவேளை கை இப்படி வரல அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாங்க, கை வலிக்குது அப்படின்னா 5 ரவுண்டு பண்ணுறதுக்கு பதிலாக 3 ரவுண்டாக கூட பண்ணிக்கிடலாம் ஆரம்ப காலத்தில். ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, கை இப்படி வரும்போது இந்த இடத்துல பெண்ட் ஆகக்கூடாது. பொதுவாக மேலே அப்படி வரும்போது இப்படி பெண்ட் ஆகிடும். அதாவது இப்படி சுற்றுவாங்க, அந்த மாதிரி சுற்றாமல் கையை என்ன செய்யணுங்க, உடம்பை ஒட்டியும் காதை ஒட்டியும் வர்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த கையவும் இப்படியே ஆப்போசிட்டில் கொண்டுட்டு போகிறோம். இது கிளாக் வைஸ். இதை கிளாக் வைஸ்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம நீச்சல் அடிக்கும்போது இந்த மாதிரி அடித்தோம்னா இது ரிவர்ஸில் போகும். அதனால் இதை பின் சுழற்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வல சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதுக்கு கான்ட்ரடிக்டிங் ஆசனாவாக நம்ம என்ன செய்கிறோங்க, வலது கையை இப்படி ஆன்டி கிளாக் வைஸை சுற்றுறோம். கையை இப்படி சுற்றும் போது ஷோல்டர் மூவ் ஆகக்கூடாது. இந்த ஷோல்டர் இப்படியே இருக்கணும், அதாவது இப்படி இப்படி போகக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்படி பண்ணும்போது இந்த பக்கம் இப்படி போயிடும், இங்கிட்டு வரும்போது இப்படி போயிடும். அப்படி பண்ணுனா இந்த எலும்போட இணைப்புக்கு தேவையான பயிற்சியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரியான மூமெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேதாத்ரி மகரிஷி சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கையை உடம்போட வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா உடம்பு லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த கை நமக்கு அறிகுறியை காட்டி கொடுத்துரும், ஒரு இண்டிகேஷன் கொடுத்துரும். பாருங்கள், இந்த கை உடம்பு அசையலை அப்படிங்கிறது இந்த கை அழகாக இண்டிகேட் பண்ணும். இந்த உடம்பு அசைச்சது அப்படின்னா இந்த கை முன்னாடியும் போகும், இது நமக்கு தெரிஞ்சிடும்.